10th ரிசல்ட் வந்து 10th ரிசல்ட் அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் சந்தோஷம் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சொன்னோம். அப்படி சொல்லிவிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு வரும்போது 11:30 ஆயிடுச்சு. 11:30 காட்ட அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோஹித்துங்கிற பையன் வந்து அங்கே நின்று இங்கே நின்று என் தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அந்த ரிசல்ட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து என் தம்பி அங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு தெரியாது. கரெக்டாக 11:30 காட்ட வந்தான். வந்த உடனே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டான். ரொம்ப உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி நான் வந்து எண்ணெய் வச்சு விட்டேன். எண்ணெய் வச்சு கதங்கடிக்கு தலைவலிக்கும் அப்படின்ட்டு எண்ணெய் நல்லா வச்சு விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். நல்லா தூங்கினக்கப்புறம் அவன் சாயந்தரமாட்ட எந்திரிச்சு வாமிட் பண்ணான். அப்புறம் வாமிட் பண்ணும்போது என்னமோ ஒரு ஸ்மெல் மாதிரி வந்தது. அப்புறம் வந்து நான் பக்கத்தில் போகல. ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்புறம் வந்து ஜீவா நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டான். என்ன தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ரோஹித் இருக்கான்ல, இந்த ரோஹித் வந்து எனக்கு வந்து அந்த பாலில் வந்து கஞ்சா ஆன்ஸு அந்த சொல்யூஷன் எல்லாம் நான் கலக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னான். ஏன் தம்பி இப்படிலாம் பண்ண அப்படின்னு அழுதேன். அப்படியே சொல்ல அப்புறம் வந்து அவன் வந்து மயக்கம் போட்டோன்னே வந்து பவானி ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈரோடுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணோம். அடுத்து வந்து ஈரோட்லேயும் முடியாதுன்ட்டாங்க. சேலம் கூட்டிகிட்டு போனோம். சேலத்துலேயும் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கான், ரொம்ப சீரியஸாக தான் இருக்கான். நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லலை, வந்து எப்பயுமே வந்து என்கிட்ட விளையாட்டுக்காக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மாக்கி சொல்லுவான் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா வந்து அங்கே வந்து காய்ச்சல் தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து காய்ச்சலுக்காக மட்டும்தான் பார்த்தாங்க. வந்து அப்புறம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்மா, காப்பாற்றுறது ரொம்ப இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மூளைக்கு பின்னாடி போகிற நரம்புல வந்து ஊசி குத்தி அதை எடுத்தாங்க. கொஞ்சம் எடுத்த உடனே அப்புறம் வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பால் ஊற்றினக்கப்புறம் வந்து கொஞ்சம் நினைவு வர மாதிரி இருந்தது. அப்புறம் நினைவு வர மாதிரி இருந்துச்சுங்களா. அப்புறம் வந்து நாங்கள் பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம். தலையாடினா இப்போ ஸ்பீட்டுக்கு போகலாமா அப்படின்லாம் கேட்டோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அப்போ இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டான். வீட்டில் மயக்கம் போட்டது சூழ்நிலையே இல்லையா? அப்போ நல்லா தான் இருந்தான். அப்போ கூட நடந்தான். நான் எதுவுமே கேட்கல. நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி இங்கே கலெக்டரேட் வந்துருக்கீங்க, என்ன தீர்வு வேணும்? இப்போ வந்து என் தம்பிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இப்போ என் தம்பி மறுபடியும் வருவானா? என் தம்பிக்கு நல்லபடியாக எனக்கு தீர்வு வரணும். என் தம்பிக்கு நடந்தது வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது. அதுங்காட்டி தான் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில் ஏதாவது கஞ்சா விற்பனை அந்த மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாதிரி நானும் எங்கேயும் எனக்குலாம் அந்த மாதிரிலாம் தெரியாதுங்க. போலீஸாக உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மாட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போல்லாம் பக்கத்துலேயே போகலைங்க. நான் தனியாக தான் உட்காந்துட்டு அழுதுட்டு தான் இருந்தேன். கௌதமோட அம்மாங்க, அவன் இந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு நானும் என் பிள்ளையும் மிரட்டிகிட்டே இருப்புங்க. ஆனால் எங்கள் சொல்ல கேட்காத அவன் வந்து டிவிஸில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. 3 தடவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறானுங்க. 3 தடவை கூட்டிகிட்டு போயிங்க. நீ என்னத்தை இந்த கஞ்சா தூள் நீ பீடியில் கலந்து தந்தான்னு பால்லையும் கலந்து தந்துருக்குறானுங்க. வாந்திக்கு பண்ணும்போது பார்த்துருக்குறாங்க பிள்ளை. அப்புறங்க பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ப முடியாத பட்சத்தில் சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி அவன் கலக்கி கொடுத்துட்டான், அம்மா கிட்ட சொல்லுங்காட்டி நீ விளையாட்டு போகலான்னு சொல்லுவேன் அப்படின்னு இவன் கண்டுக்காது இருந்துட்டாளுங்க எங்கள் பிள்ளை. அப்புறம் 3 நாள் கழித்து சீரியஸ் ஆகும்போது அப்போவே தம்பி சொன்னான், நான் அவன் அம்மாவுக்கு தான் சொல்கிறேன்னு, நான் சொல்லாது விட்டுட்டு நம்ம என்னோட தப்பு அப்படின்னு என் பிள்ளை சொன்னாங்க. லோகித்து தான் கலக்கி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்த பையன்தாங்க, இங்கே வந்துட்டு போன பையன்தான். காலையில் வந்துட்டு எங்கள் கட்டையெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கக்கான்னு எங்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டுங்க. அந்த பையன்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறானுங்க. வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் இறங்குனாங்க. வந்ததும் எல்லாத்துக்கிட்டையும் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னொரு அண்ணா வீட்டுக்கு போய் சொல்லிட்டுங்க. அதே பையனை தான் கூட்டிகிட்டு போய் கடையில் கூட போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுங்க. மீண்டும் அந்த பையன் எப்படி இருக்கிறான்னு செக் பண்ணுறதுக்காக அம்மாவும் பையனும் போயிருக்கிறாங்க. போகிற போது இந்த பையன் மயக்கம் போட்டு கிடக்கிற போதுங்க நல்லா தலையை சீவிட்டு கண்ணாடி பார்த்துட்டு சிரிச்சிட்டு வந்தானுங்களாமாங்க. வீட்டிலிங்க சாந்தாமணி. இந்த பையன் அந்த அளவுக்குலாம் எந்த மாதிரியும் இல்லைங்கண்ணா. அவனோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட நான் தான் வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தேங்க. வருவானுங்க, வேலையெல்லாம் அருமையாக பண்ணுவானுங்க. அந்த போதை பழக்கம் எனக்கு தெரிஞ்சு என் வண்டியில் வந்தது வரைக்கும் எந்த பழக்கம் போட்டதில்லை. ஆனால் அன்றைக்கி லாஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு கூட தான் சுற்றிட்டு இருந்துக்கிறேன்.
ஆனால் அது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பையனை நல்லா விசாரிக்கணும். போலீஸ் வந்து அதை விசாரிக்கிறதே கிடையாது. அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி வச்சுக்கிறாங்க. அது ஒன்று தான். அவனை விசாரி அப்படின்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன ஒரு 2 நிமிஷத்தில் வெளியே வந்துடுறேன். கேட்டால் என்ன விசாரிச்சுன்னு கேட்டால் நான் விசாரிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கணும். உனக்கு யார் சப்ளை பண்ணுறான் ஃபஸ்ட்டு மெயினாக அவன் கட்டக்கு பிடிக்க வேண்டியது உனக்கு யார் சப்ளை பண்ணுறான் அது ஃபஸ்ட்டு பிடிக்கலைங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து என்னங்கிறாங்க, நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு போலீஸே வந்து கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கொடுக்காத மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை மீண்டும் போய் கேட்குறப்போ இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா. இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்டு போகிறாரு. ஊருக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன பொதுமக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வராங்க. ஆனால் வந்து விசாரிக்கிறது கிடையாது. நிற்கிறாங்க, அவங்களாம் வராங்க, நிற்கிறாங்க, கிளம்பிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட இது. ஆனால் இதனால் வரையும் நேற்று பையனும் போயிட்டான். போன பிரகாரமும் இன்னும் போலீஸ் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க. என்னென்னா இப்போ வேணா பாடி எடுத்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். எடுத்துக்கப்புறம் பாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றும் வேலையாகாது. வெளியே வந்துருச்சு நாங்கள் தான் போய் அவங்களுக்கு தொங்காரம் போட்டிருக்கோம். அதனால் டிமாண்ட் என்ன வேணும் உங்களோட கோரிக்கை? அந்த பையனை ரிமாண்ட் பண்ணணும். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் பையனை எடுக்கிறது. அவன் உள்ளே போகாமல் பையனை எடுக்கிறது இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.